ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இது ஜோதிட வகுப்பு 17வது பகுதி. இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனர் அவர்களுக்கு நன்றி. முதலாவதாக இறை வணக்கம். ஓம் ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாக்கிருதம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவ முபாஷ்மகே. கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியின் குருவான ஹயக்ரீவரை வணங்கி இந்த வகுப்பை நாம் தொடங்குவோம். இது வரைக்கும் பார்த்திங்கன்னா பஞ்சாங்கத்தில் இருக்கிற திதி, யோகம், கரணம், வாரம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்னை அகஸ் இப்படின்ட்டு எல்லா விஷயத்தையுமே எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போது நம்ம இந்த வகுப்பில் கலந்துட்ட மாணவர்கள் அனைவருக்குமே பார்த்திங்கன்னா நண்பர்கள், மாணவர்கள் அனைவருக்குமே பஞ்சாங்கத்தை எப்படி பார்க்குறது அப்படிங்கிற விஷயம் மேக்ஸிமம் தெரியும் இல்லைங்களா? உங்களுடைய ஏதாவது ஒரு டவுட் இருந்ததுன்னா, சந்தேகங்கள் எது இருந்தாலும் சரி தான் கமெண்ட்டில் போடுங்க. அதுக்கான பதில் நம்ம சொல்லுவோம். இப்போது நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் இருக்குது. ஓகேங்களா? அஸ்வினி தொடங்கி ரேவதி வரை 27 நட்சத்திரங்கள். சரிங்களா? இது எல்லாருக்குமே அந்த மாணவர்கள் தெரியும். நம்மளுடைய வகுப்பில் எல்லாத்துலேயுமே நம்ம பார்த்துருக்கோம். இப்போது தாரை, இந்த வகுப்பில் தாரை அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். தாரை அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கு இதுக்கு முன்பு வகுப்பில் அதுக்கான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இதில் நம்முடைய நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா? நாம் பிறந்த நட்சத்திரத்தை தான் என்னென்னா தாரை அப்படி சொல்லுவாங்க. ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் தாரைன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது நாம் பிறந்த நட்சத்திரம் தான் நமக்கு ஜென்ம தாரை. ஓகேங்களா? ஜென்ம நட்சத்திரம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போ தாரை நம்ம சொல்லணும். ஜென்மதாரை அப்படி சொல்லணும். அதற்கு அடுத்ததாக நாம் இப்போது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய பரணி நட்சத்திரம் தான் பார்த்திங்கன்னா இரண்டாவதாக வரக்கூடியது சம்பத்து தாரை. 2 சம்பத்து தாரை. சம்பத்து அப்படின்னா என்ன? செல்வம். அப்போது செல்வத்தை நமக்கு வழங்கக்கூடியது இந்த சம்பத்து தாரை. சரிங்களா? இதற்கு அடுத்ததாக மூன்றாவது பார்த்திங்கன்னா விபத்து தாரைன்னு இருக்கும். சரிங்களா? அதற்கு அடுத்ததாக 4வது சேமத்தாரை. சேமம், நல்ல சேமமாக இருக்கக்கூடியது. 5வது பிருத்திக்கு தாரை அப்படி சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதற்கப்புறம் 6வது பாருங்கள் சாதகத்தாரை. 6வது சாதகத்தாரை. 7வது வதை தாரை. சரிங்களா? 8வது மைத்திரத்தாரை. 9வது நம்முடைய நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரம். ஓகேங்களா? அது என்ன அப்படின்னா பரம மைத்திரத்தாரைன்னு சொல்லுவாங்க. சரிங்க. இப்போ ஒவ்வொரு அதாவது ஒன்றுக்குமே ஜென்மதாரையிலேருந்து ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒரு டீட்டெயிலாக நம்ம பார்த்துருவோம் இப்போது. சரிங்களா? ஜென்மதாரை அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா நாம் பிறந்த நட்சத்திரம்னு நம்ம சொல்லியிருக்கோம். அஸ்வினி நட்சத்திரத்தில் நம்ம பிறந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது தான் பார்த்திங்கன்னா அந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பிறந்த நமக்கு தான் பார்த்திங்கன்னா அதுதான் ஜென்மதாரைன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதற்கு அடுத்ததாக வரக்கூடியது தான் சம்பத்து தாரை. ஓகேங்களா? இப்போ நம்ம பிறந்த நட்சத்திர நாள். இந்த பிறந்த நட்சத்திர நாளில் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா ஒரு அஸ்வினி நட்சத்திரங்கிறது ஒரு நாளில் வரும். சரிங்களா? அப்போது அந்த நம்முடைய பிறந்த நட்சத்திரம், அதாவது உங்களுடைய நட்சத்திரம் எதுவோ, ஓகேங்களா? ஒரு எடுத்துக்காட்டுக்காக நான் அஸ்வினி நட்சத்திரம் சொல்கிறேன். உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் கார்த்திகைன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திர நாளில் நாம் என்ன முக்கியமான விஷயங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தெய்வ வழிபாடு மிக மிக அற்புதம். சரிங்களா? தெய்வ வழிபாடு அன்று உங்களுடைய நட்சத்திரத்திற்கு அதிபதி யாரோ அவருக்கான கடவுள் தெய்வம்னு ஒன்று இருக்குங்க. சரிங்களா? அதெல்லாம் அடுத்தடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம். இந்த வழிபாடை நாம் செய்வதன் மூலமாக நம்முடைய நட்சத்திரமான கிருத்திகை நட்சத்திரமோ, அஸ்வினி நட்சத்திரமோ, பரணி நட்சத்திரமோ, எந்த நட்சத்திரம் பிறந்ததுனாலும் சரிதாங்க, அன்று அந்த நட்சத்திர நாளில் அதற்கு உண்டான தெய்வத்தை நாம் வணங்கும் போது நட்சத்திரம் பலம் பெறுகின்றது. அதாவது நம்முடைய ஜென்ம நட்சத்திரம் பலம் பெறுகின்றது. அப்போ ஜென்ம நட்சத்திரம் பலம் என்ன அர்த்தம்? அப்போ அந்த ஜென்ம நட்சத்திரம் பலம் வாய்ந்தால் நம்முடைய உடல் பலம், மனோபலம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அனைத்துமே பலம் பெறும். சரிங்களா? அப்போது நாம் பிறந்த நட்சத்திர நாள் அன்றைக்கி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன பண்ணணும்? இறை வழிபாடு செய்ய வேண்டும். நம்முடைய நட்சத்திரத்திற்கு எந்த தெய்வமோ அந்த வழிபாடு மட்டும் செய்கிறது மிக மிக சிறப்பு. ஓகேங்களா? அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம புதுசாக ஒரு வேலையில் போய் ஜாயின் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக ஏதாவது ஒரு வாகனங்கள் வாங்குறது,
அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம யாராவது ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா அந்த டைமிங் பார்க்காம ஒரு முகூர்த்த நாள் அப்படி சொல்லி வந்து பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு, நம்முடைய பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு, அப்புறம் காலண்டரில் போட்டிருக்கு, அப்படி வந்து ஒரு நட்சத்திர நாளை வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். அப்போது அது பார்த்திங்கன்னா வந்து உங்களுடைய ஜென்மதாரையாக இருக்கும். அப்போது அந்த ஜென்மதாரை நாளில் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்னென்னா, இறை வழிபாடு மட்டும்தானே ஒழிய அன்று பார்த்திங்கன்னா சுபகாரியங்கள் எதுக்கு அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கான சுபகாரியங்கள் அந்த விஷயத்தை வந்து தவிர்க்கிறது மிக மிக நல்லது. ஓகேங்களா? சுபகாரியங்கள் தவிர்க்கிறதுனா அன்றைக்கி பார்த்திங்கன்னா பைக் எடுக்கிறது, ஒரு வேலையில் போய் செய்கிறது, ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான விஷயத்துக்கு வந்து மீட்டிங் போட்டு கையெழுத்து போடுறது, இது மாதிரியான சுபகாரிய நிகழ்வுலாம் இருக்கு இல்லைங்களா, அதை மறுநாள் வைத்துக்கொள்ள வேண்டும். ஓகேங்களா? இது வந்து இதுதான் மிக மிக சிறப்பு. அப்போது நம்ம அன்றைக்கி வந்து அன்றைக்கி முக்கியமாக என்ன பண்ணணும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா சம்பத்து தாரை. சரிங்களா? சம்பத்துன்னு என்ன? செல்வம். செல்வத்தை வாரி வழங்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் சம்பத்து தாரை. அப்போது அஸ்வினி நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் என்ன? பரணி நட்சத்திரம். சரிங்க. உத்திர நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் என்ன? ஹஸ்த நட்சத்திரம். அது மாதிரி மக நட்சத்திரத்துக்கு இரண்டாவது நட்சத்திரம் என்ன? பூர நட்சத்திரம். சரிங்களா? இதுதாங்க அந்த இரண்டாவது நட்சத்திரம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அன்று வந்து பார்த்திங்கன்னா சம்பத்து தாரைன்னு சொல்லி சொல்கிறோம் இல்லைங்களா, அன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பிஸ்னஸ் சம்பந்தமான முக்கியமான கையெழுத்துக்கள், சரிங்களா, முக்கியமான கையெழுத்துக்கள் தாராளமாக போடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, தாராளமாக அந்த நாட்களில் செய்யலாம். பணம் கொடுப்பதை விட பணம் வாங்குவது, அதாவது ஒரு இடத்துலேருந்து வந்து நமக்கு வர வேண்டிய அமௌண்ட் வந்து இந்த நாட்களில் நமக்கு வந்து சேரும். நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பாருங்கள். உங்களுடைய நட்சத்திர நாள்லேருந்து வந்து இந்த இரண்டாவது நட்சத்திர நாள்லாம் பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஏதாவது ஒரு சிறிய தொகையாவது உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். வெளியிலேருந்து நீங்கள் செஞ்ச வேலைக்கு ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து அமௌண்ட் வர வேண்டியது ரொம்ப நாளாக போட்டு இழுத்துக்கிட்டே இருக்குது. அது பார்த்திங்கன்னா இந்த சம்பத்து தாரை அன்று வந்து உங்களுக்கு சேர்ந்திருக்கும். நீங்கள் இப்போ செக் பண்ணி பாருங்கள், உங்களுடைய நட்சத்திரம் என்னங்கிறது வந்து நீங்களே பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு அதனுடைய இரண்டாவது நட்சத்திர நாளில் இல்லை இன்னும் வரலன்னா அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். அந்த இரண்டாவது நட்சத்திர நாளில் ஒரு சிறிய தொகையாவது உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். அப்போது இந்த நாளில் என்ன பண்ணலாம்? ஒரு வீடு வாங்குறதுக்கான வந்து நம்ம கான்டாக்ட் பண்ணலாம், வீடு வாங்கலாம், பைக் வாங்கலாம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய ஆடை ஆபரணங்கள் வாங்கலாம், நகை வாங்கலாம். ஓகேங்களா? முக்கியமாக பொன் பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, பொன் வெள்ளிகள்லாம் இருக்குது இல்லைங்களா, இது மாதிரி வாங்கலாம். அப்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைவிக்கு நீங்கள் ஒரு பவுன் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செயின் வாங்க போகிறீங்க, இல்லைன்னா வந்து உங்களுக்கே, இல்லைன்னா வந்து உங்களுடைய வாழ்க்கை துணைவருக்கு வந்து ஒரு மோதிரம், ஒரு பர்த்டே வரப்போகுது, அதுக்காக வந்து ஒரு ரிங் ஒன்று எடுக்கலாங்கிற ஒரு ஐடியா ரொம்ப நாளாக இருக்குது, அதுக்காக வந்து நான் எடுக்கிறேன், எந்த நாளில் எடுக்கலாம் அப்படின்னா அவருடைய நட்சத்திர நாள் பார்த்துக்கோங்க. அதற்கு இரண்டாவது நட்சத்திர நாள் என்று வருகின்றதோ அந்த நாளில் நம்ம பஞ்சாங்கம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த பஞ்சாங்கத்தில் அன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து பிரதமை இருக்கக்கூடாது, அன்று பார்த்திங்கன்னா வந்து யோகங்கள் நல்லா இருக்கணும். சரிங்களா? இது மாதிரி கரிநாள் இருக்கக்கூடாது. இது மாதிரி இல்லாமல் நல்ல சிறப்பான ஒரு நாளை செலக்ட் செய்து அந்த இரண்டாவது நட்சத்திர நாளில் வந்து நீங்கள் கரெக்டாக சில நேரத்தில் தாங்க கரெக்டாக அமையும். அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. ஓகேங்களா? நம்மளுடைய இந்த நட்சத்திரங்களை படி ரெடி பண்ணி நம்ம போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அமைப்பு வர்றதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தேடுதல் வந்து அதிகமாக இருக்கும். ரொம்ப தேடி தான் எடுக்கணும். சரிங்களா? உண்மை அதுதானே. உழைப்பு, உன்னுடைய முழு உழைப்பை போட்டால் தானே அந்த இடத்துல வந்து சம்பத்து வந்து சேரும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அந்த உழைப்புக்கான ஊதியம் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும். சரிங்களா? அது மாதிரி இந்த சம்பத்து தாரை அன்று வந்து என்ன வாங்கணும்? ஓகேங்களா? முக்கியமான விஷயங்கள், அது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, பொன் பொருள் வாங்குறதுனாலும் சரி, காரு பைக்கு எது வாங்குறதாலும் சரி, வீடு வாங்குறதாலும் சரி, இது மாதிரி சுபகாரியங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, இந்த விஷயத்தை இந்த சம்பத்து தாரை வரும் நாளில் செய்து கொண்டால் மிக மிக அற்புதம், மிக மிக சிறப்பு. அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய வளர்ச்சி வந்து மேன்மேலும் வளர்ந்து போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? மேன்மேலும் வளரும். அதுதாங்க நட்சத்திரத்தை வந்து கரெக்டாக நீங்கள் செலக்ட் பண்ணி செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியம் வந்து மேன்மேலும் வளருவதற்கான வாய்ப்புகளை வந்து உங்களுக்கு அள்ளி வழங்கி கொண்டே இருக்கும். ஓகேங்களா? அதற்கு அடுத்ததாக விபத்து தாரை மூன்றாவது, அதாவது நம்முடைய நட்சத்திரம் வந்து கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னா, கார்த்திகை நட்சத்திரத்துக்கு அடுத்ததாக வந்து என்ன வரும்? ரோஹிணி நட்சத்திரம் வரும். ரோஹிணி நட்சத்திரத்துக்கு அடுத்ததாக
மிருகசீரிஷ நட்சத்திரம் வருகின்றது. அப்போது நீங்கள் பிறந்தது கார்த்திகை நட்சத்திரம் என்றால் உங்களுக்கு 3வதாக வரக்கூடியது மிருகசீரிஷ நட்சத்திரம். அந்த மிருகசீரிஷ நட்சத்திரம் தான் என்ன நட்சத்திரம் அப்படின்னா விபத்து தாரை அப்படிங்கிறது முடிவாகுது. ஓகேங்களா? இந்த விபத்து தாரை அப்படின்னா என்ன, அதை பற்றியான விளக்கங்கள், அந்த நாட்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செய்யக்கூடாது, இந்த விஷயத்தெல்லாம் நாம் அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக அனுமதி அளித்த ஓம் ஸ்ரீ தாரா நிறுவனர் அவர்களுக்கு மிக மிக நன்றி. இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர் ஸ்வீட்டி அவர்களுக்கு மிக மிக நன்றி. இந்த வகுப்பை உங்களுக்கு வழங்குவதற்காக தொகுத்து அளிக்கும் எடிட்டர் காட்சன் அவர்களுக்கு மிக மிக நன்றி. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.